சேலத்தில் வெட்டி கொலை செய்யப்பட்ட அதிமுக நிர்வாகியின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமி நேரில் அஞ்சலி செலுத்தினார். சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டி பகுதி அதிமுக செயலாளர் சண்முகம் மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொலையை கண்டித்து உறவினர்கள் மற்றும் அதிமுகவினர் பிரேத பரிசோதனைக்கு பிறகு அவரது உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதை அடுத்து 5 தனிப்படைகள் அமைத்து விசாரணை நடத்திய போலீசார் திமுக நிர்வாகி சதீஷ் உட்பட 9 பேரை கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள சதீஷின் மனைவியையும் கவுன்சிலருமான தனலட்சுமியையும் வலைவீசி தேடி வருகின்றனர். இந்த நிலையில் போலீசாரின் பேச்சுவார்த்தைக்கு பிறகு சண்முகத்தின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவரது உடலுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் அமைச்சர் செம்மலை, சேலம் மாநகர மாவட்ட செயலாளர் வெங்கடாசலம் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். இதை அடுத்து பேட்டி அளித்த எடப்பாடி பழனிசாமி, கட்சிக்காக உழைத்த சண்முகத்தை கொடியவர்கள் கொலை செய்துள்ளதாக கண்ணீர் ததும்ப வேதனையுடன் கூறினார். திமுக ஆட்சியில் ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ள நிலையில் தற்போது நாள்தோறும் கொலைகள் நடைபெற்று வருவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் சண்முகத்தை கொலை செய்த குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். கழகத்துக்காக உழைத்த கழக தொண்டனை கொடியவர்கள் கொலை செய்து இன்றைய தினம் அவர் குடும்பத்தை நடுத்தருவிலே நிறுத்தியிருக்கிறார்கள். இந்த ஆட்சியில் தொடர் கொலை நடந்து கொண்டே இருக்கின்றது. தினந்தோறும் கொலைகள் நடைபெறாத நாளே கிடையாது. இந்த கொலை குற்றம் செய்தவர் அந்த பகுதியிலேயே போதைப் பொருள் விற்பனை செய்ததாகவும் அதோடு லாட்டரி சீட் விற்றதாகவும் தகவல் கிடைத்திருக்கின்றன, செய்திகள் வெளிவந்துள்ளன. இப்படி சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்ட ஒருவரை காவல் நிலையத்தில் மறைந்த திரு சண்முகம் அவர்கள் புகார் செய்த காரணத்தினால் அந்த பொறுத்து கொள்ள முடியாத பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்ற சதீஷ் அவரோடு இருக்கின்ற குற்றவாளிகள் இந்த கொடூர செயலில் ஈடுபட்டு சண்முகத்தை படுகொலை செய்திருக்கின்றார்கள். இந்த கொலை குற்றத்தில் ஈடுபட்டுள்ள அனைவரையும் போலீஸ் கைது செய்து உரிய விசாரணை மேற்கொண்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன்.